தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசியம் வளரணும், வெற்றி பெறணும்னா நடுநிலையாக தமிழ் தேசியம் பேசுபவர்களை நாம் ஆதரிக்கணும். தமிழ் தேசியத்தில் நடுநிலை தவறுபவர்களை நாம் கேள்வி கேட்கணும். சரி, இந்த காணொளி கரிகால பாண்டியன் பாரிசாலனுக்கு ஒரு காணொளி போட்டிருக்காரு. அதில் அவர் கேட்ட கேள்விக்கான பதில்கள் நமக்கு தெரிஞ்ச நம்ம கொடுத்துருவோம். நமக்கு இது இருக்கிற சில கேள்விகளும் அவரோட கேட்டு தெரிஞ்சுப்போம், பதில் வாங்கிப்போம். சரி, அவர் காணொலியில் முதல்ல பேசின ஒன்றை நான் போட்டுடுறேன். உலகத்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி யாரை பற்றிய விவாதம்னா, நம்ம பச்சோந்தி பாரிசாலனை பத்தி ஒரு விவாதம். அண்ணன் எடுத்தோடனே ஒரு வார்த்தை பயன்படுத்திடுறாரு, பச்சோந்தி பாரிசாலன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கரிகால பாண்டியன்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், கருத்தியல் தளத்தில் நாம் இயங்குகிறோம். சரிங்களா? அரசியல் கருத்தியல் தளம். அந்த கருத்தியல் தளத்தில் தமிழ் தேசியன்றதை முன்னெடுத்திருக்கோம். அப்போ தமிழ் தேசியத்தில் ஏகப்பட்ட கருத்தியல் இருக்குது. அதை நம்ம அடிப்படை கருத்தியல்கள், சரிங்களா, அதுக்கப்புறம் மேற்படி கருத்தியல்கள்னு எடுத்துப்போம். இந்த அடிப்படை கருத்தியல்களில் யார் தமிழர், எந்தெந்த குடி தமிழ் குடிகள், தமிழ் குடிகளுக்கு எப்படி ஒற்றுமை கொண்டு வர்றது, நம்மளோட எதிரிகள் யார், அவங்கக்கிட்ட இருந்து எப்படி நம்ம உரிமையை மீட்கிறது, இதெல்லாம் அடிப்படை கருத்தியல். சரியா? மேற்படி கருத்தியலில் நம்ம வாழ்வியல் வரும், இறையியல் வரும், மருத்துவம் வரும், அது மாதிரி ஏகப்பட்டது வரும். அதில் இப்போ எனக்கு ஒரு புரிதல் இருக்கும், பிற்காலத்தில் அந்த புரிதல் மாறும். எடுத்துக்காட்டுக்கு நான் உடலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், மருத்துவம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்பொழுதுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஆழமாக உடம்பை கவனிக்கும் போது இன்னும் புரிதல் அதிகமாகும். அது ஒரு முடிவுக்கு வரும் அந்த அறிவு. ஆனால் அது ஒரு படிநிலையை எடுக்கும். நம்ம அடிப்படை கருத்தியல் வந்துருவோமே. இப்போ பச்சோந்தின்றீங்கன்னா நிறம் மாறுறாரு அப்படின்னு சொல்ல வரீங்க. தமிழர்கள் யார்? தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்குடியில் பிறந்தவர் தமிழர் அப்படின்னு பாரிசாலன் சொல்லிட்டார். இந்த நிறம் என்றைக்குமே மாறலை. ஆனால் சீமானோ நாம் தமிழ் கட்சிகிட்ட கேட்டால் விதவிதமாக பதில் சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெளிவான ஒரு பதில் கொடுக்கவே இல்லைன்னா அப்போ நீங்கள் தான் நிறம் மாறிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்ததுக்கு வந்துடுவோம். அந்த காணொலியை நான் போட்டுடுறேன். அறவக்காடு சொல்லுது, பிரபாகரனை தூக்கி பிடிச்சதுனால தான் சீமான் தூக்கி பிடிச்சதுனால பிரபாகரன் கிடையாது. யார் எந்த இடத்துல? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல நான் தான் தேசிய தலைவருக்கு முகவரி கொடுத்தேன், அந்த முகவரிக்கு காரணம் நான் தான், இல்லைன்னா ஈழ போராட்டமே தெரிஞ்சிருக்காது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேசியிருப்பாரு, அது எனக்கு போட விருப்பம் இல்லை, அது போய் நேரில் பார்த்துக்கோங்க. இப்போ அடிப்படை என்னன்னா, பிரபாகரன் அவர்களை பேசினதால தான் சீமானுக்கு பேர் வந்துச்சுன்னு பாரிசாலன் பதிவு பண்ணார். இதை அவர் தவறுன்றார், நான் சரின்றேன். இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்களே, சாதி வெறியர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு நான் சேர சோழ பாண்டிய வம்சண்டா அப்படின்னா, இன்னும் உங்களால் தான் சேர சோழ பாண்டியனுக்கு பெருமை வந்துச்சேன். சேர சோழ பாண்டியனுக்கு பெருமை இருக்குது, அதை நீங்கள் தூக்கி சுமக்கிறதுக்கு நாங்கள் அந்த வாரிசு, நாங்கள் இந்த வாரிசு, நாங்கள் இந்த வம்சம்னு பேசுகிறீங்க, அவ்வளோதானே? அது மாதிரி தான் பிரபாகரனுக்கும் சொல்கிறது. நான் பிரபாகரன் தம்பிடா அப்படின்னா பிரபாகரனோட பெருமையை தான் நீங்கள் எடுத்து சுமந்துக்கிறீங்க. நீங்கள் போய் அவருக்கு அடையாளம் கொடுக்கல, புரியுதா? அப்புறம் அப்படி ஏதாவது அவர் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்க, அதுக்கான காணொலியை நான் போட்டுடுறேன். இருக்காது. அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கலாம், அதை பிடிச்சி அதுக்காக அவரை தூக்கில் போட்டு இல்லை, அன்னைக்கு அவர் விடுதலை புலிகள் மேலே அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு நாம் தமிழர் பல நாடுகளில் ஒருங்கிணைப்பாளர் மாறிக்கொள்வதானே. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரபாகரனை ஒரு பயங்கரவாதி, ஒரு தீவிரவாதின்னு பேசுகிற தமிழர்களே எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கே நிறைய என் பேச்சை கேட்டு இவ்வளவு இருக்கான்னு மாறிக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி தானே? நான் வர்றதுக்கு முன்னாடி பிரபாகரன் எல்லாம் பயங்கரவாதி தானே. இன்னைக்கு தானே தலைவர், எங்கள் அண்ணன், எங்கள் பெரியப்பா அப்படின்னு குழந்தையெல்லாம் சொல்லுது. இல்லை, அன்னைக்கு அவருக்கான மதிப்பு இருந்துச்சு. இதான் சொல்றீங்க. சரி, இல்லை அன்னைக்கு இருந்துச்சு. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான மதிப்பு கூடி இருக்குங்கிறத மாட்டுக்கிறது இல்லை. அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொள்ளுதான். கேட்டாச்சா? நெறியாளர் இந்த மாதிரி பால் நியூமன் புலிகளை பற்றி தப்பாக பேசினாரு, அவரை உங்கள் கட்சியில் வச்சிருக்கீங்களே அப்படின்னதுக்கு அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு. நான் வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் தீவிரவாதி நினச்சிட்டு இருந்தாங்க, நான் வந்ததுக்கப்புறம், நான் பேசினதுக்கப்புறம் அந்த புரிதல் வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணுறாரு. இதுதான் தவறுன்றது. ஏன்னா சீமான் திராவிடத்தில் இருக்கும்போது, தீக்காவில் இருக்கும்போது இங்கே நிறைய தமிழர்கள் ஈழத்துக்காக போராடி இருக்காங்க, விடுதலை புலிகள் பிரபாகரனுக்காக போராடி இருக்காங்க. அப்போ அவங்களாம் யார்? எல்லாத்தையும் நீங்கள் தான் மாற்றினீங்களா? 2009 போர் நடக்கும்போது இங்கே ஏகப்பட்ட மக்கள் துன்பத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் யார் புரிதல் கொடுத்தா? அதான் யாருக்குமே எதுவும் தெரியாது, இவர் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் எவ்வளோ பொய். அப்போ உயிரை விட்டவன் 2009 கிட்டலாம் உயிரை விட்டவெல்லாம் எல்லாம் பைத்தியக்காரன். இவர் தான் அந்த உணர்வை எப்படியே கடத்தினார். சரி, அடுத்ததுக்கு வருவோம். அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுருவோம். முடியுமா?
முட்டா மூதேவி மாதிரி அரவக்கடு மாதிரி பேசக்கூடாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரே தேசிய தலைவர் தான், புலித்தலைவன் தான். புரிஞ்சுக்கிட்டியா? ஆனா நாம் தமிழ் கட்சியின் தலைவர் வந்து புலிகள் தலைவர் தான் அப்படின்னா அவரோட கொள்கையை நீங்கள் பின்பற்றணும்ல. சரி, எனக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. பிரபாகரன் அவர்கள் எதிரியோட போய் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்த மாதிரி, பக்கத்தில் உட்காந்து பேசின மாதிரி ஒரு படத்தை எடுத்து காமிச்சிருங்க. ராஜபக்சே கூட பிரபாகரன் உட்காந்துருக்காருப்பா, மாண்பு கடைப்பிடிச்சாருப்பா அப்படின்னு ஒரு படத்தை காட்டுங்க. இல்லை இல்லை, அது வந்து போர் சூழல், நாங்கள் வந்து கருத்தியல் தளத்தில் நிற்கிறோம், அரசியலில் நிற்கிறோன்னா புலிகள் தற்சார்பு வாழ்வியலை கடைபிடிச்சாங்க, அது மாதிரி நீங்கள் கடைபிடிச்சிங்க, நாம் தமிழ் கட்சி கடைபிடித்தது அப்படின்னு காட்டுங்க. காட்ட முடியுமா? அப்புறம் எப்படி தலைவர்னு சொல்கிறீங்க? சும்மா ஒரு படத்தை வச்சுக்கிறது, அவர் மேலே உணர்வு கொண்டவங்க, தமிழினத்து மேலே உணர்வு கொண்டவங்களோ அதை வச்சு உள்ளே கொண்டு வரது, அவ்வளோதானே பண்ணுறீங்க. அவரோட கொள்கை என்னத்தை பின்பற்றுறீங்க? ஒன்றுத்தையும் பின்பற்றது கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பேசும்போதே எவ்வளோ நாகரிகமற்று பேசுகிறீங்க. இதுதான் அவர் சொல்லி கொடுத்தாரா? இதில் விடுதலை புலிகளில் ஏகப்பட்ட பெண் வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதை நீங்கள் பேசுகிறத நான் அப்படியே போட்டுறேனே, இதுதான் பிரபாகரன் சொல்லி கொடுத்தாரான்னு நீங்களே சொல்லிவிடுங்க. சீமான் அதற்கு பிறகு இடைப்பட்ட 3ஆம் 4ஆம் கட்ட மாநில பொறுப்பாளர்கள் அத்தனை பேர் வந்து ஒருங்கிணைப்பாளர் தான். இங்க தலைவர்ல யாரும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டியா? இந்த புரோக்கர் வேலை, இந்த பொட்ட வேலை, இந்த பொம்பளை வேலை, புரணி வேலையெல்லாம் வந்து பேசுறது. இது அண்ணா, முதல்ல எல்லாரையும் மதிக்க கற்றுக் கொடுங்க, கட்சியில் நாகரிகமாக பேச கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி பயன்படுத்தினா அது அவருக்கு தான் இழிவை கொண்டு போய் சேர்க்கும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. சரி, நீங்கள் அடுத்த பேசுனதுக்கு போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாட்டு முளை பாரிசாலை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இத்தனை ஆண்டுகளில் இந்த சாதி என்ன காணொலியை வந்து என்ன 5 நொடிக்கு ஒரு வாட்டி நிறுத்தி ஒவ்வொன்றுக்குமா பதில் சொல்ல முடியும்? மாட்டு மூளை அப்படின்னு பயன்படுத்துறீங்க. மாடை மதிக்கிறது இவ்வளோதானா நீங்கள்? நான் ஒன்று சொல்கிறேனே, சீமான் மேடையில் பேசினார். அங்கே வந்து ஈழத்தில் வந்து நம்ம பெண்கள் கற்பழிக்கப்படும் போது அவன் என்ன நினச்சிருப்பான்? இவ்வளோ அண்ணன்கள், இவ்வளோ அப்பாக்கள், இவ்வளோ தம்பிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இப்படி ஒரு மிருகம் என்னை வந்து கடிச்சு கொதறுதே அப்படின்னு அந்த வழியில் செத்துருப்பா அப்படின்னு அவர் பேசுகிறாரு. பேசுனது செமையாக இருந்துச்சுப்பா. பார்த்தா இந்த குடும்பம் தான் என் இனத்தை கொண்டுச்சுன்னு சொன்னவர் போய் அந்த குடும்பத்தோடய உட்காந்துருக்காரு. கேட்டால் நாங்கள் கட்சிக்கு வந்து கூட்டணி வைக்கல. ஓ வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவன் கூட நீ சிரிச்சு உட்காந்து பேசுவியா? அந்த கோவம் தானே இனத்தை அழிச்ச மேலே உனக்கு இருக்கணும். அந்த கோவம் உனக்கு ஏன் வர மாட்டேங்குது? ஒரு மாட்டோட குட்டியை நீங்கள் அடிக்க போனீங்கனாலே மாடு வந்து முட்டும். மாடை அடிச்சிங்கனாலே திரும்பி உங்கள் பக்கம் வராது. மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட மனிதர்னு சொல்லப்படுற உங்களுக்கு இல்லை. மாட்டு மூளையை நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க. மாட்டு மூளை அப்படின்னு பதிவு பண்ணுறீங்க. கேட்டால் அனைத்து உயிர்களுக்குமான கட்சி என்ன வேண்டியது, இங்கிட்ட உட்காந்து கேவலமாக பேச வேண்டியது. சரி, அடுத்ததுக்கு போவோம். அடுத்த காணொலி அவர் பேசுனதை போட்டுருவோம். இருக்கா இல்லையா? அப்படி ஒரு கட்சியை நீ காட்டு. நீ சரியான தரமான ஆண்மையை அப்படி ஒரு கட்சியை காட்டு. 2016 ஆரம்பிக்கப்பட்ட அந்த தேர்தல் களம் இப்ப வர 16 ஆண்டு காலம் தனித்துதான் போட்டி, தனிச்சுதான் நிக்குது. இப்படி ஒரு அரசு அண்ணன் வந்து கட்சியை காட்டுன்னு கத்துறாரு. அண்ணா, கட்சியை காட்ட வேண்டிய தேவையே எங்களுக்கு கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, என்ன கட்சியாக வந்து உட்காந்தாங்க? உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் தேசியத்துக்கான புரிதல் வரணும். நம்ம எதிரிகள் என்னென்ன நமக்கு பண்ணுறாங்கன்ற புரிதல் வரணும். அப்படி புரிதல் வந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே இடத்துல கூடி விடுதலை பெற முடியும். சரிங்களா? கட்சியை காட்டு. இப்போ நீங்கள் கட்சியை காட்டினா உங்கள் காலில் வந்து விழணுமா? என்னமோ அனைத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து கட்சியை நடத்துகிற மாதிரி வந்து இறங்குறது பெரிய காரில் வந்து இறங்குறாரு. மேலே ஏறி போயிட்டு நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணன்றீங்க. தங்கிறது பெரிய வீட்டில் இருக்கீங்க, ஆனால் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணன்றீங்க. உங்கள் கட்சிக்கு எவ்வளோ பேர் காசை போட்டு தியாகம் பண்ணியிருக்கான், அவன் வாழ்க்கையெல்லாம் நான் உயர்த்திட்டேன்னு நீங்கள் காட்டுங்களேன். அப்போ கட்சின்றதுக்கு நான் வச்சுருக்கேன், கட்சியை காட்டு. இது முதல்ல தப்பு. ரெண்டாவது, நாங்கள் கூட்டணியே வைக்கல அப்படின்னு சொன்னீங்க, அதுவே தப்பு. முதல்ல 2019 நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. இதோ எடுத்து ஆதாரத்தை போடுறேன். பார்த்தாச்சா? சுயேட்சையாக நிற்கும் படுக தேச பார்ட்டி வேட்பாளருக்கு நாம் தமிழ் கட்சி ஆதரவு. அவன் படுக தேச பார்ட்டி படுக தேசம் கேட்குறான். அவனுக்கு நீங்கள் ஆதரவாக நின்று கூட்டணி நின்றுட்டு நாங்கள் கூட்டணியே நிற்கல, நாங்கள் தனித்து நிற்கிறோம். ஏன் ஊரை ஏமாற்றிட்டு உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு பாஞ்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? சரி, அடுத்தது அவர் பேசுனதுக்கு வருவோம். சமூக நீதி கொடுத்து இந்த மண்ணுல இப்ப வரைக்கும் களமாடிய தமிழ் தேசிய அரசியல் எங்க இருக்கு? அதை காட்ட முடியுமா? பொட்ட மாதிரி புரணி பேசாத, ஆம்பளை மாதிரி அரசியல் பண்ண கத்துக்கணும்.
புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு ஈனப்பைய இருக்கானே சவுக்கு சங்கரு, எந்த கொள்கை கோட்பாடு இல்லாம எவன் துட்டு கொடுக்காரான் அவனுக்கு கூகுவானே, ஒளிஞ்சு 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 புறணி மட்டுமே பேசுவானே அவன் அரசியல். அப்ப அவனோட சேர்ந்த நீ ஒரு தற்குறி கூட்டம் கொடுப்ப. அவர் தமிழ் தேசிய தற்குறி, ஈன தற்குறி, ஆகாத தற்குறி, ஆகாவளி தற்குறி. நாம் தமிழர் கட்சி நீ வீழ்த்த சவுக்கு சங்கரை பற்றி பேசிட்டு சவுக்கு சங்கரை வந்து பாரியோட ஒப்பிடுறாரு. சவுக்கு சங்கரை பாரிசாலன் வந்து முதல்ல இருந்தே எதிர்த்துட்டு தான் இருந்தார். இவர் சரியில்லை, இவர் நிறைய இடத்துல திசை திருப்புறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் சவுக்கு சங்கரை வந்து சந்திக்கும் போது சீமான் சொன்னது, உதயநிதியை எதிர்த்து இருந்தா விவசாய சின்னத்தில் நான் சவுக்கு சங்கரை வந்து வேட்பாளராக போடுறேன்னு பேசினார். சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இருந்ததே நீங்கள் தாங்க, சீமான் தான், நாம் தமிழர் கட்சி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல சீமானியும் நாம் தமிழ் கட்சியும் எதுக்கு சவுக்கு சங்கரை ஆதரிச்சிங்க அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சவுக்கு சங்கரை தூக்கிட்டு வாங்க. அடுத்த காணொலி கேட்போம். திராவிடத்தை கருவறுப்பேன் என்று சொன்னது செந்தமிழன் சீமான் தான். எந்த இடத்துல பெரியாரோட சமரசம் பண்ணாரா இல்ல திராவிட கட்சியோட சமரசம் பண்ணாரா? எந்த இடத்துல மனசாட்சியே எல்லாம் போய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? பெரியாரில் வந்து சமரசம் பண்ணாரான்னு கேட்குறீங்க. இந்த வீர வணக்கம் எடுத்ததெல்லாம் யார்? பாரிசாலன் வெளியிருந்து எதிர்த்து பேச பேச புரிதலை உண்டாக்க தான் இதுக்கு மேலே போனால் நமக்கு ஆப்படிச்சிருவாங்க, பாரிசாலன் இயக்கம் தொடங்க போகிறாரு, அதில் வந்து ஈவேரா எதிர்ப்பு இருக்கும், நம்ம ஈவேரா ஆதரிச்சிட்டு இருந்தால் பிரச்சனை வரும், அந்த நோக்கத்துக்காக தான் மாற்றினீங்க. வேறு எதுக்கு மாற்றினீங்க? அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, அதையும் நான் போட்டுட்டு அதுக்கான பதிலை போட்டுட்டு அப்புறம் பேசுகிறேன். பார்த்தும் அரசியல் பண்ணியாச்சு, ஐயா கருணாநிதியை பார்த்தும் அரசியல் பண்ணியாச்சு. அவர்கள் இருக்கும்போது முட்டி மோதி திராவிடத்தை கருவறுப்பேன். ஆனால் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சாஞ்சிட்டு உட்காந்துருக்காரு, அது யாரு? கருணாநிதி இறப்புக்கு போயிட்டு வந்தது யாரு? இதுதான் நீங்கள் முட்டி மோதி நீங்கள் அரசியல் செஞ்சதா? பிரபாகரனை தானே தலைவராக ஏற்றிங்க. பிரபாகரன் இது மாதிரி ராஜபக்ஷ பார்க்க போனார், இல்லை ராஜபக்ஷ வீட்டு இறப்புக்கு போனார், அங்கே போனார், இங்கே போனார், ஏதோ ஒன்று காட்டுங்களேன் பார்ப்போம். இப்போ நீங்கள் தான் எதிரின்னு சொன்னீங்க, நீங்கள் தான் முட்டி மோதனன்னீங்க, அப்புறம் எதுக்கு அங்கே போய் முதுகு உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க தெரியல. சரி, அடுத்த காணொலி போவோம். அரசியல் என்பதை எவனாலும் இந்த நிலத்துல வெல்ல முடியல. வென்றது 40 லட்சம் இளைஞர்களை திரட்டியது. இன்னைக்கு 20 லட்சம் பேர் வந்து மடைமாற்றப்பட்டிருக்கலாம். திரை கவர்ச்சியாலும் இலவச திட்டங்களை கொடுத்து மறைமாற்றப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நெல்மணிகள் போல 20 லட்சம் பேர் இருக்கிறான்ல, அதற்கு என்ன காரணம்? வச்ச சித்தாந்தம் காரணம். அதுதான் கொள்கை. தமிழ் தேசியத்தை வெண்டுட்டோன்றீங்க, 40 லட்சம் பேர் கூட்டிட்டோன்றீங்க, அப்புறம் 20 லட்சம் பேர் மடைமாற்றப்பட்டான்றீங்க, நெல்மணி போல் 20 லட்சம் பேர் இருக்கான்றீங்க. கேட்டால் வச்ச கருத்தியல் தான், கொள்கை தான் காரணம் அப்படின்றீங்க. நீங்கள் கொள்கையை தெல்ல தெளிவாக வச்சுருந்தா எப்படி 20 லட்சம் பேர் உங்களை விட்டு போகிறான்? சரிப்பா, மிச்சம் 20 லட்சம் பேர் இருக்காங்க, என்ன தான் பண்ணுறீங்க? புலிகள் என்ன ஒரு 50,000 பேர் இருந்திருப்பாங்களா? அவ்வளோ சண்டை போட்டாங்களா? நீங்கள் 20 லட்சம் பேர் வச்சுருக்கீங்க, என்ன தான் பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. கேட்டால் 20 லட்சம் பேர் வச்சுருக்கோம், 20 லட்சம் பேர் வச்சுருக்கோன்னு. நீங்கள் ஒரே ஒருத்தரை கூட வச்சுருங்களேன், அந்த ஒருத்தர் வந்து செயல்படணும், சூழலியலை மாற்றணும், வாழ்வியலை மாற்றணும், இனத்துக்கான உரிமையை வாங்கி கொடுக்கணும். எதுவுமே பண்ணாமல் 20 லட்சம் வச்சுருக்கோம், 20 லட்சம் வச்சுருக்கோம். நீங்கள் இப்படி தான் போன வருஷம் 40 பேசிகிட்டு இருந்தீங்க, 40ல் 20 போயிடுச்சு, மீதி இன்னும் 20 இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும், கவலைப்படாதீங்க. நீங்கள் செயல்பட்டால் தானே உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க? போஸ்டர் ஒட்ட விடுவீங்க, கொடி பிடிக்க விடுவீங்க, எங்கேயாவது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு மூலையில் போயிட்டு ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தை போட்டுருவீங்க, அங்கே வர சொல்லுவீங்க, அவனும் குடும்பத்தை கூட்டு வந்துடுவான். அடுத்த வாட்டி உங்களுக்கு வாக்கு போடாமல் வேறு யாருக்கா போட்டு போயிடும். வேறு என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க? சூழியல் என்பது வேற, தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறையா? யார் உங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துச்சா கொஞ்சம் அரசியல்? பாரிசாலம் பாட்டியோட அரசியலா இது? சூழியல் என்பது வேறு, தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறு. அப்போ தமிழ் தேசிய அரசியல் என்பது என்னது? இந்த சோழனா பையில ஒன்றை போட்டு ரெண்டு புக்கை உள்ள எடுத்து வச்சு போட்டு காலில் கூட இந்த ஓட்ட செருப்பு போட்டு பேருந்துல கம்பியை பிடிச்சிட்டே போவானே, அதான் தமிழ் தேசிய அரசியலா? ஆமாண்ணா, சூழலியல், அதாவது இயற்கையை பற்றி பேசுகிறதும் தமிழ் தேசியத்தும் நீங்கள் ஒன்றோட ஒன்று பிணைக்கிறீங்களே, அது தப்பு. தமிழ் தேசியம்னா தமிழர்கள் பேச வேண்டியது, தமிழர்களுக்கானதுன்னு பேச வேண்டியது, சரியா? தமிழர்கள் மட்டும்தான் பேச வேண்டியது. நீங்கள் சூழலை பற்றி யார் வேணாலும் பேசலாமே, இயற்கை பற்றி யார் வேணாலும் பேசலாமே. இப்போ நீங்கள் நாளைக்கு வேறு நாட்டுக்கு போனாலும் அங்கேயே நீங்களே பேசலாமே. ஒரு மனிதராக அங்கேருந்து பேசிட்டு போகலாம், அவனும் பெருசாக உங்களை எதிர்க்க மாட்டான். ஆனால் தமிழ் தேசியன்றது தமிழர் மட்டும்தான் பேச முடியும். தமிழருக்கான உரிமையை, தமிழருக்கான வாழ்வியல்னு தான் பேச முடியும். நீங்கள் பொதுவாக வந்து உயிருக்கான அரசியல், இயற்கைக்கான அரசியல்னு பேசிட்டு நீங்கள் பிற மொழியாளரை உள்ளே குவிக்கிறீங்க. இது தப்பு தான், இது தமிழ் தேசிய அரசியல் கிடையாது.
அப்படியே கேட்குறீங்க, உங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துச்சா அரசியல், என் தாத்தா சொல்லி கொடுத்தா ஏற்றுப்பீங்களா? அது என்ன காணொளி தொடக்கத்திலிருந்து பொட்டை பொம்பளை எதுக்கு இப்படி வருது? இப்போ உங்கள் வீட்டில் பெண்களே இல்லையா? எல்லாம் ஆண்களாக இருக்கீங்களா? இதெல்லாம் சீமான் தரத்தை தான் காட்டுது. சீமான் தம்பின்னு எங்கள் கல்லறையில் எழுதுவோன்னு அவர் புத்தியை தான் காட்டுது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கேட்குறீங்க, வறுமையில் இருக்கிறது தான் தமிழ் தேசியமா? தமிழ் தேசியம்னா தமிழர் யாருன்னு சொல்லணும், தமிழர் உரிமைகளை மீட்டணும், தமிழர் மட்டும்தான் வச்சு எல்லாத்தையும் செயல்படுத்தணும். இதுதான் அடிப்படை. இதை செய்ய முடியுதா? தமிழர் விளக்கமே சொல்ல முடியல. வறுமையில் இருக்கணுமா? வறுமையில் இருக்கணும். உங்கள் கட்சியில் நிறைய பேர் வறுமையில் தானே இருக்கான். சீமான் நல்ல காரில் தானே போகிறாரு, நல்ல பெரிய வீட்டில் தானே இருக்காரு. அது மாதிரி எல்லாருக்கும் உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் நீ வாங்கி கொடுத்துருங்களேன், அமைதியாகிடுறோம். என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும், கட்சி இருக்கிறோம், எவ்வளோ வறுமையில் போனாலும் உங்கள் பிரச்சனை இல்லைன்னா அப்போ பேச தான் செய்வோம். என்ன பண்ணுவீங்க? சரி, அடுத்ததை கேட்போம். 4 சவத்துல உட்காந்து பல்ல காட்டிய உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா சீமான் தோத்துட்டாரு. சீமான் யாருக்கு யாரு போட்டிங்கிறிய? தோத்து இந்த இடத்துல நிக்கிறது யாரு? தமிழ் தோத்தது, மொழி இனம் தோத்தது, பண்பாடு கலாச்சாரம் தோத்தது, என் முன்னோர்களுடைய கனவு தோத்தது, ஈழ தமிழர்களுடைய ரத்தம் தோத்தது, என் அக்கா தங்கச்சிகள் கற்பழிக்கப்பட்ட அந்த கதறல், அந்த எண்ண ஓட்டங்கள், அந்த சத்தம் தோத்தது. இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டியா? தோத்து நிக்கிறது ஏதோ இளையான்குடியை சேர்ந்த பாஞ்சாலங்குறிச்சி படம். சீமான் தோக்கலையா, தமிழ் தோத்துருச்சான், விடுதலை புலிகள் தோத்துட்டாங்களாம், மக்கள்லாம் தோத்துட்டாங்களாம். ஸ்டாலினை போய் சந்திச்சிங்களே, அப்போ யார் தோத்தா? அப்போ தமிழ் தோக்கலையா? ஈழத்தில் கற்பழிக்கப்பட்ட பெண்கள்லாம் தோக்கலையா? செல்வ பெருந்தகையை சந்திச்சிங்களே, அப்போ யாருமே இங்கே தோக்கலையா? EVKS இளங்கவன் சாவுக்கு போனீங்களே, அப்போ யாருமே தோக்கலையா? அப்போ எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்களா? அண்ணா, நீங்கள் உணர்ச்சியாக பேசுகிறதால இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது. நீங்கள் தவறு பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டீங்க தான். இனிமேல் அதை திருத்தவே முடியாது. தவறுகளை திருத்த முடியாத இடத்துக்கு போய் நின்றுட்டீங்க. வரலாற்றில் சீமான்ற நபரோ நாம் தமிழர் கட்சி நபரோ இருக்கவே இருக்க மாட்டாங்க. அழிய போகுது, அவ்வளோதான். சரி, அடுத்தது பார்த்துருவோம். இனத்தோட வழி தெரியாம ஏதோ ஒரு ஆளை நான் வீழ்த்துறேன், பின்னாடி ஏதோ பெருசா எனக்கு கிரீடம் தலையில வைக்க போறாங்க, வாங்குற காசுக்கு கூவுறேங்கிறது இந்த மண்ணுக்கு செய்யற துரோகம், தமிழ் தேசிய இனத்திற்கு செய்யற துரோகம். பச்சை துரோகி, ஈன துரோகி, பொட்ட துரோகி நீ. அடுத்து சரிண்ணா, நாங்கள் பணத்துக்கு பேசுகிறோம், நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் தேவேந்திர குல வெள்ளாளர் குடி தமிழர், எதுக்கு பேசுகிறீங்க? ஒன்றே ஒன்று தான், பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் பேசுகிறார், அதனால் ஆதரிப்போம். வேற என்ன அரசியல் உங்களுக்கு இருக்குது சொல்லுங்கள்? தமிழினமே அழிஞ்சாலும், தமிழினமே அவமதிக்கப்பட்டாலும் என்னோட குடிக்கு பட்டியல் வெளியேற்ற வேண்டும்ப்பா. அப்படி தானே போய் நிற்கிறீங்க. வேறு எதுக்கு நிற்கிறீங்க நீங்கள் சொல்லிவிடுங்களேன். 2017-18 இருந்தோ நான் பாரிசாலனை பார்க்குறேன். தமிழ் இனத்துக்காக ஏகப்பட்ட இடத்துல பேசியிருக்காரு. உங்களை காணவே காணும்னா. சீமான் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களை பார்க்குறோம். வேட்பாளராக வரீங்க, இப்போ உட்காந்து பேசிட்டு கிடக்குறீங்க. நீங்கள் தமிழ் இனத்துக்கு பிரச்சனைன்னு வரும்போது எத்தனை இடத்துல போய் நீங்கள் பேசுனீங்க? எத்தனை இடத்துல நின்றுருக்கீங்க? ஏன் காணா போயிட்டீங்க? பாரிசாலன் பணம் வாங்கிட்டு பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க. அவர் தமிழ் இனத்துக்கு பேசினது அளவு கூட நீங்கள் பேசலையேண்ணா. நீங்கள் தான் உணர்வுக்காக நிற்கிறவர், இனத்துக்காக நிற்கிறவர். நீங்கள் எத்தனை பேசியிருக்கீங்க? காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. எத்தனை வருடமாக தமிழ் இனத்துக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க, எடுத்து காட்டுங்க. அப்புறம் பேசுவோம். நாமளே ஒன்றும் பண்ணலை, பண்ணுறவனை போய் நோண்டுறது, அப்படி தானே? இதை சொன்னோடனே உடனே சீமான் செய்கிறார். தமிழர்னு முதல்ல யாருன்னு விளக்கம் கொடுங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய கோட்டையை கட்டினாலும் கீழே அடித்தளம் ஆடிக்கிட்டு இருக்கே, உடஞ்சி விழுந்துருமே. முதல்ல தமிழர் யாருன்னு சொல்லுங்கள். கட்சியில் தமிழரை மட்டும் பொறுப்பில் அனைத்து வேட்பாளரை வைங்க. கட்சி முழுக்க தமிழர் நிறைக்கிற மாதிரி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்களேன், பார்த்துருவோம். அதுக்கே துப்பு இல்லையே. அப்போ நீங்கள் செய்யலை, நீங்கள் ஒரு நாடகத்தை காட்டிட்டு கிடக்குறீங்க, அவ்வளோதான். சரி, அடுத்து பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு குடும்பம் என்ற உறவு எந்த கட்சியிலேயாவது இருக்கான்னு நீ சொல்லுவாப்போம். ஒரு உறவு இருக்கணும். என் மகள் போன்ற சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சீமான அப்பான்னு கூப்பிடுற அந்த உறவு எந்த கட்சியில இருக்கு? சீமான் எங்க சித்தப்பான்னு சொல்ற ஒரு உறவு எந்த கட்சியிலடா இருக்கு? சீமான் எங்கள் பெரியப்பா என்று சொல்ற அந்த உறவு எந்த கட்சியிலடா இருக்கு? சீமான் எங்கள் மாமா என்று சொல்ற உறவு எந்த கட்சியிலடா இருக்கு? விளக்க முடியுமாடா? வெக்கம் இல்லையாடா? சூடு சொரணை இல்லையா? அண்ணா, குடும்பன்றது சொல்லில் இருக்கக்கூடாது, சரிங்களா? உள்ளத்தில் இருக்கணும், செயல்பாடில் இருக்கணும்.
போய் ஸ்டாலின் வீட்டில் இருந்தீங்கல்ல, அது மாதிரி உங்கள் கட்சியில் எத்தனை பேரோட நல்லது கெட்டதுக்கு போய் நின்றுருக்கீங்க? சீமான் எங்கே எத்தனை நல்லது கெட்டதுக்கு நேரில் போய் நின்றுருக்காரு? எத்தனை திருமணத்துக்கு போயிருக்காரு? எத்தனை இறப்புக்கு போயிருக்காரு? சும்மா வாயளவில் நான் வந்து அண்ணனு கூப்பிட்டுட்டேன், அப்பானு கூப்பிட்டேன், சித்தப்பா கூப்பிட்டேன்னா விஜயும் தான் கூப்பிடுறாங்க, விஜய் கட்சிக்காரங்க கூப்பிடுறாங்க, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் கூப்பிடுறாங்க. என்ன பண்ணலாம்? எங்கள் வீட்டு பிள்ளை விஜய் அப்படின்றாங்க. பாரிசாலனே ஏதாவது திட்டி போடுப்பா, உணர்ச்சி மிக்க போடுப்பான்னு சொல்லிட்டாங்களா? ஏதாவது பேசணும்னு பேசுனீங்கன்னா உங்கள் காணொலி கேட்பவர்களின் நேரம் வீணு, சரிங்களா? இந்த காணொலி போட்ட உங்களுக்கும் நேரம் வீணு, அதுக்கு பதில் போடுற என் நேரமும் வீணு, என் காணொலியும் பார்க்குறவங்களோட நேரமும் வீணு. எதுக்கு இது? கருத்தாக பேசிட்டு போங்களேன், தெளிவாக பேசிட்டு போங்களேன். பொய் உணர்ச்சியாக நீங்கள் எவ்வளோ பொய் காட்டினாலும் ஒத்தே வர மாட்டேங்குது. அது நல்லாவே இல்லை பார்க்க. அப்பட்டமாக தெரியுது பொய் தான் பேசுகிறீங்க, பொய்யா நடிக்கிறீங்கன்னு. என்ன பண்ணலாம்? சரி, அடுத்த என்னன்னு பார்ப்போம். கிண்டல் செய்வ, இதை தவிர்த்து நீ என்ன சொல்லி கொடுக்க போற? எதுவும் முடியாது. வந்தாமலா அந்த மயிறு எங்களுக்கு என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்கலன்னா இருக்கட்டுமே, இன்னும் நாம் தமிழர் கட்சியை 2% ஆக்கட்டும், இன்னும் நாம் தமிழர் கட்சியை 0 ஆக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. அண்ணன் சீமானோட சமாதியில் பிரபாகரன் தம்பி என்ற ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கும். எங்களோட சமாதியில் சீமானோட தம்பிகள் என்ற ஒரு வரி எழுதப்பட்டிருக்கும். இது போதும். 100 தலைமுறை கல்லறை தோண்டி எடுத்து அந்த எலும்பு கூட மக்கள்கிட்ட கொடுத்து அவன் வெற்றியாக கொண்டாடுறான். ஒரு தலைமுறை வந்தான், இந்த மண்ணில் போராடினான், தேசிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் எதிராக நின்று போராடி இந்த மண்ணில் வீழ்ந்தான் என்பது வரலாறாகட்டும். உன்ன மாதிரி உன் குடும்ப வளர்ச்சி என்னண்ணா கல்லறையில் பேர் எழுதிக்க போகிறீங்க? பிரபாகரன் தம்பி, சீமான் தம்பி எழுதிக்கோங்க. சீரவானாலும் பரவாயில்லையா விட்டுருங்க, அவ்வளோதானே. எதுக்கு இந்த காணொலி? எனக்கு வலிக்கல, ஆனால் கண்ணு வேர்க்குது. அப்படியா? நான் கண்டுக்கலப்பா, ஆனாலும் நான் காணொலி போடுவேன். இப்படியா? ஏதோ ஒரு இடத்துல நில்லுங்க, ஒன்று வலிக்குதுன்னு சொல்லுங்க, இல்லை வலிக்கலைன்னா கண்டுக்காமல் போங்க. என்னமோ சரி, அடுத்து பார்ப்போம். உன்ன மாதிரி உன் குடும்ப வளர்ச்சிக்கும் உன்னோட வளர்ச்சிக்கும் இந்த மண்ணுல எவனாவது ஒருத்தன் வந்து துட்டு கொடுப்பேன், அவனுக்கு சேர்த்து கூகணும். தமிழ் தேசிய அரசியல் போர்வையில் இருந்து நடுநிலை நக்கி போல இருந்து அப்படியே முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டி. ஆமாண்ணா, நாங்களாம் வந்து யாரோ ஒருத்த பணம் கொடுக்குறான், அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் நடுநிலையாக பேசுகிறோம். சீமான் ரொம்ப பாவம். அவருக்கு எப்படி கார் வருதுன்னு தெரில, அவர்கிட்ட எப்படி தங்க வருதுன்னு தெரில, எப்படி நிலம் வருதுன்னு தெரில. மாநாடுக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி மாநாடுக்கு வந்து 2 கோடி வந்து கேட்குறீங்க, 1 கோடி வசூலாகுது, மீதி எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரில. ஆனால் வந்து மாநாடு நடக்குது. கார் வந்து ஒரு தம்பி வந்து வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலை விட்டுட்டு போயிட்டான்றீங்க. அந்த தம்பி எதுக்கு கட்சிக்கு நிதி கொடுக்கல, தேர்தலுக்கு நிதி கொடுக்கல, கார் வாங்கின காசுக்கு நிதியை கொடுத்துட்டு போகல அப்படின்னா தெரில. இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் உங்களை சொல்லிட்டாங்க, பேச சொல்லிட்டாங்க, அப்படியே தெரியாத மாதிரி பேசுறீங்க. சரி பேசுங்க, அடுத்த காணொலி அடுத்த இது பார்ப்போம். கோட்பாடில் இன்று வரைக்கும் ஒரே நிலைப்பாடு. எழுந்தாலும் ஒன்னா எழுவோம், கையை இறுக்கி பிடிச்சுக்கோ, வீழ்ந்தாலும் ஒன்னா வீழ்வோம். அதான நாம் தமிழர் கட்சியோட கொள்கை முழக்கம். ஆனா எழுந்தால் ஒன்னா எழுவோம், விழுந்தால் ஒன்னா விழுவோம். நீங்க நல்ல கொள்கை, நாம் தமிழர் கொள்கை. ஆதாரம் மட்டும் காமிச்சிருங்களேன். 2016 இருந்து சீமான் எத்தனை வாட்டி தேர்தல் நின்றாரு, அவரோட சொத்து பட்டியல் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கட்சியில் பொறுப்பாளராக இருந்த எல்லாருக்கும், வேட்பாளராக இருந்த எல்லாரோட சொத்தை இது எடுத்து போட்டுட்டு பாருங்கள், அண்ணன் சீமானோட சொத்து வந்து வளர்ந்துருக்கு. அது மாதிரி கட்சி பொறுப்பாளர், வேட்பாளர், தொண்டர்கள், கட்சி உறுப்பினர்கள் எல்லாரோட சொத்தும் வளர்ந்துருக்குன்னு காட்டிடுங்களேன். எழுந்தால் ஒன்றா தானே எழுவீங்க. உங்களுக்கு மட்டும் எழுச்சி வந்துக்கிட்டே இருக்குது, தொண்டர்களுக்கு, கட்சி உறுப்பினர்களுக்கு வீழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இது காரணம் என்ன தெரில. சரி, அடுத்து பார்ப்போம். ஈனத்தனமான இந்த புறம்போக்குத்தனமா இந்த புரணி அரசியல விடு. உனக்கு மட்டும் இல்ல, இன்னுமேல எனக்கு வேற வேலையே கிடையாது. அந்த அயோக்கிய, இந்த சவுக்கு சங்கரு, இந்த நெல்சன், இன்னும் 2 அத்தது அலைஞ்சது இருக்கு. அதோட சேர்ந்து இந்த மாட்டு முளை நீதி, இந்த பாரிசாலன், உங்களெல்லாம் இனிமேல் விட போறது இல்லை. நீ கட்சியில இருந்து என்னன்னாலும் முடிவு எடுக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு எல்லாம் கவலை இல்லை. புரிஞ்சுக்கிட்டா? நீ பேசு, இன்னும் நாம் தமிழர் கட்சியை பேசு. வா, நீ யாரை அடிச்சு பார்ப்போம், முட்டி பார்ப்போம், மோதி பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியா உன்னை போல அல்ல கைகளாங்கிறத பார்ப்போம். நம்ம இன்னும் எண்ணற்றவன் வா, வரிசையா வந்து நில்லு. வேற வேலை இல்லை, இவங்களெல்லாம் தாக்க போறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தீங்க, தமிழ் குடிகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தீங்க. என்னமோ இவர் 4-5 வருடம் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்த மாதிரியும் நாங்கள் வந்து தடுத்ததுனால இங்கே தாக்க வர மாதிரி என்னன்னா பேசுறீங்க? என்னமோ சரி, அடுத்து பார்த்துருவோம். எண்ணற்றவன் வா, வரிசையா வந்து நில்லு. ஏய், சீமான் சம்பாதிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சிருந்தா
இந்த இப்ப இருக்கிற கட்சிக்காரன் பூரா இருக்கான் பாரு, தமிழ் தேசியம் பேசிட்டு ஒத்த சீட்டுக்கு போய் தமிழ் தேசியனா வறுமையில் இருக்கணுமான்னு கேட்குறீங்க. நல்லா கார் நல்லா வாங்குறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, நல்லா சொகுசாக வாழ்கிறீங்க, வீடெல்லாம் பெருசாக இருக்குது, குழந்தை வந்து போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அப்புறம் கேட்டால் நாங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா ஒத்த சீட்டுக்கு போயிருந்தோம். உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே, உங்களுக்கு என்ன தான் குறை சொல்லுங்கள்? வாழ்க்கையில் என்ன குறை? எல்லாமே இருக்குது. என்னமோ வறுமையில் இருக்கிற மாதிரியும் நாங்களாம் பிடிச்சி இருக்கிற மாதிரியும் நல்லா சுகமாக வாழ்கிறீங்க, சுகபோகமாக வாழ்கிறீங்க. என்னமோ சரிப்பா. அவரோட திட்டத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரிகாலனோட திட்டத்தை சொல்லலை, அவரோட திட்டத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நமக்கு தான் வளர்ச்சி இல்லை, 8லேருந்து 4க்கு பிடிச்சி இழுத்து விட்டாங்க. அப்போ வேற யார் தமிழ் தேசியம் பேசுகிறா? அவரை வந்து நம்ம ஜாதிய சாதல் பூசி விட்டுருவோம், ஜாதி ஆட்கள்லாம் விட்டு சண்டை முட்டி விட்டுருவோம், அவரை வேற ஏதாவது பேச வச்சு ஜாதிக்கானவர் ஆக்கிடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க. பண்ணுங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ் தேசிய பேசுகிற எல்லாரும் எங்களோட குடிகளை நாங்கள் வெளிப்படுத்தி விட்டு நாங்கள் ஒன்றாக நிற்க போகிறோம். தமிழ் குடிகள் ஒற்றுமையோடு இருக்க போகிறோம். இதனால் நீங்கள் ஜாதி வெறியனை வச்சு, மத வெறியனை வச்சு, இல்லை பிறமொழியாளரை வச்சு நீங்கள் என்ன தாக்குனாலும் அது நிலைக்க போகிறதில்ல. மக்கள் தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களே, 20 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்களே, அதெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சிருவீங்க. நேரம் விரயம் பண்ணாதீங்க. அது பதில் வாழ்வியலை பேசுங்க, மருத்துவம் பேசுங்க, இலக்கியம் பேசுங்க, தமிழ் வரலாறை பேசுங்க, அதை சொல்லி கொடுத்துட்டு போங்க. இங்கே சண்டைக்கு வர்றது உங்களுக்கு தான் நேரம் வீணு, இன்னொன்று உங்களுக்கு தான் இழப்பு. இப்போ நீங்கள் எங்களை பற்றி பேச பேச இந்த தூய தமிழ் தேசியம் பேசுகிற எங்கள் பக்கம் திரும்பாத கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. எதுக்கு கட்சியில் இருக்கிறவங்க இவங்களை எதிர்க்கிறாங்க? இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்போம். தமிழ் குடிகள் ஒற்றுமைனா என்னன்னு நம்ம புரிஞ்சுப்போம். குடியை ஏன் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டு வர போகிறாங்க. தூய தமிழ் தேசியம் பேசும் எங்களிடம் உங்கள் கட்சியில் இருக்கிற தமிழர்கள் வரும்போது தற்சார்பு பொருளாதாரம், வரலாறு, வாழ்வியல், மருத்துவம், கல்வி முறை எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா ஆக போகுது. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக பேசுங்க. உங்களுக்கு நேரம் வரையும் எங்களுக்கு அது லாபம்தான். எங்களுக்காக உழைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. சரி, காணொளி முடிந்தது. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.